ஹலோ மக்களே. ஓகே, இதுதான் இந்த யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி டைமண்ட் ப்ரொடக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாழி ஃப்ரீ ப்ரொடக்ஷனாக இப்போ உங்கள் முன்னுக்கு நாங்கள் வந்து மாறி நிற்கிறோம். இது எப்படி மாறினுச்சு, எதனால் மாறினுச்சுன்ற இல்லை மாறி ஐயோ சாமி வேற. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா எட் அண்ட் லோரன். ஸோ இந்த எட் அண்ட் லோரன் யாருக்கு தெரியலன்னா, யாருன்னு தெரியல அப்படின்னா, ஸோ Conjuring, the most horror film ever made in the era release பண்ணிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நிறைய பார்ட்ஸ், கண்டினியூ, சீக்வல், ப்ரீக்வல்னு நிறைய இருக்குது. இதோட கதைகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த எட் அண்ட் லோரன்னு சொல்கிறவங்க வந்துட்டு ஒரு டெமோனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, பேய் வல்லுனர். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலி கப்பல்ஸ். ஓகேயா? ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட் சின்ன வயசுலேருந்து இந்த கிறிஸ்டினிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்தமாரி ஒரு பர்சன் அவங்க. ஸோ இந்த கடவுள் நம்பிக்கை, பேய் ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த மந்திரம் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்வால்வ் இருக்கிற ஒரு guy. லோரன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைக்கிஸ்ட். அதாவது பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்னன்னா அவங்களால சூப்பர் நேச்சுரல் கூட கனெக்டில் இருக்கும். But I can see things that your people can't. அதாவது ஒரு விஷயத்தை தொட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, அண்ட் ஒரு ஃபேமிலி கிட்ட வந்துட்டு ஒரு கேஸ் நமக்கு வருதுன்னா அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்களோட சைக்கிக் ஃபார்ம், அதாவது அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்குள்ளே போயிட்டு இந்த கேஸை பற்றிலாம் செக் பண்ணுவாங்க. இந்த பாஸ்டில் என்ன நடந்துச்சு, இங்கே உண்மையில என்ன நடந்திருக்கோம், நடந்தது என்ன அப்படின்லாம் தெரியல, அது எல்லாமே வந்துட்டு அவங்களோட கண்ணால் பார்த்து இல்லை அவங்களாவே ஆக்ட் பண்ணி அந்த இடத்துல எதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடிகிற ஒரு பவர் அவங்களுக்குள்ள இருக்கும். Something terrible happened here. வாட்ஸ் எட் அண்ட் லோரன் ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேசஸ்லாம் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முதல்ல லெக்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெமனாலஜியை பற்றி யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறது. வாட்ஸ் அவங்க வந்துட்டு பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு கேஸாக அவங்களுக்கு வந்துட்டு வருது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்ம அங்கே தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நாட் அ ஈஸி திங், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் வேறு, பேரனார்மலாக நடக்கிற அமானுஷமான விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ரெண்டும் ஒன்று பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்துட்டு சாமி சம்மந்தப்பட்ட இது, ஸோ அது நல்லது. பேரனார்மல்னு நம்ம பார்க்குறப்ப அமானுஷமான விஷயங்களை வந்துட்டு இது பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ இவங்க வந்து நல்லதை வச்சு நல்லது, இவங்க ஸ்பிரிச்சுவல் வேல போகிறவங்க இவங்க. பட் இந்த பேரனார்மலை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்னால் கோ த்ரூ பண்ணாங்கன்றது தான் வந்துட்டு. ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வரப்போ இவங்க ஃபர்ஸ்டே போயிட்டு பேய் இருக்குது நாங்கள் வரோம் அப்படின்னு இவங்க போக மாட்டாங்க. எஸ். ஸோ இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதரோ இல்லை யாராச்சும் அவங்க மூலியமா வர இன்ஃபோவை வச்சு தான் ஓகே இங்கே ரொம்ப சிவியராக இருக்குது, அந்தமாரி வந்துட்டு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ரொம்ப சிவியராக இருக்குன்றப்போ தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே நம்ம அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லுக் பண்ணுவோம், எப்படின்னா எப்படி இருக்குது, உண்மையாலேயே இவங்க சொல்கிறது உண்மைதானா, அந்த ஃபீல் இருக்கா, உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து நெகட்டிவான ஸ்பிரிட்ஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவங்க வந்து அந்த கேஸாகவே எடுத்து அதுக்குள்ளே இறங்கி அது என்ன எந்த வேல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இவங்க இது பண்ணுவாங்க. கரெக்ட்.
ஸோ இப்போதைக்கு எட் அண்ட் லாரென் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நாங்கள் ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் எட் அண்ட் லாரெனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலி நாங்கள் பேச வந்தது எட் அண்ட் லாரெனை பற்றி இல்லை, அவங்க ஹேண்டில் பண்ணுற கேசஸ் பற்றி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், காஞ்சரிங்கிற முதல்ல நம்ம அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே ஜோக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, அந்த என்ன சொல்லுவீங்க ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் வைக்கும்போது லைக் நமக்கே கூஸ்பம் ஆகிடும், பயந்துருவோம். எத்தனை பேர் சின்ன வயசுல படுக்கையிலே என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பயந்துருக்கீங்க? படுக்கையிலே வந்துட்டு அவங்க வந்துட்டு வேறதான் சொல்ல பயந்துருக்கீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல பெட்ல எப்படி பயந்துருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாம சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட எண்ட்ல சொல்றாங்க இது உண்மையிலேயே நடந்த சம்பவம், உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு கிரெடிட் போட்டதுக்கு அப்புறம் சதறிட்டா அப்படின்னு இருந்துச்சு. When the music stops, you see him in the mirror standing behind you. ஏன்னா ஓகே இது வந்து உண்மையான விஷயம் வந்துட்டு இப்ப நீ சொல்ற. ஆனா இப்போ ஒரு கதை அவங்க பில்ட் பண்றப்போ காமிக்கிற எல்லாமே வந்துட்டு நிஜம் அப்படின்னு இருக்காது. ஆமா, அதோட ஒரு ஈவெண்ட்டை எடுத்துதான் இவங்க வந்து ஓகே இதோட பேஸ் லைன் வந்து இப்படி வரும், ஸோ இதுதான் கதை. அதுல வந்து இருக்கிற ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்துட்டு சிலது உண்மையா இருக்கலாம், சிலது பொய்யா இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இப்ப படம் எடுக்கிறவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அவங்க வந்து அந்த கதையை எடுப்பாங்க. எஸ், பிளஸ் அந்த இடத்துல லாரெனும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது லாரென் வாரன். ஏன்னா அந்த டைம்ல லாரென் வாரன் உயிரோட தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரெண்டு பேருமே வந்து உயிரோட Oh yeah, yeah, we were. We didn't do anything without with another. தென் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் காஞ்சரிங் படத்தில் வந்துட்டு ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்ன கேஸ்னா பேரண்ட் ஃபேமிலின்னு சொல்கிற அவங்கள பற்றின ஒரு கேஸ். அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு டீமனும் ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எட் அண்ட் லாரெனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கால் பண்ணி இல்லை, ஒரு விஷயம் மூலிமா கம்யூனிகேட் பண்ணி அவங்க வர வைக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கதை வந்து மூவ் ஆகுது. சைட்டில் வந்துட்டு அனிமல் டாலும் வந்துட்டு இன்வால்வ் ஆகும் இந்த படத்தில். அதுதான் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த யூனிவர்ஸில் பார்த்தனா கொஞ்சரிங் 1, 2, 3 இதெல்லாம் வந்துச்சுல, இந்த எல்லா யூனிவர்ஸ்லையும் அனிமல் அதோட ஒரு இம்பேக்ட் வந்து எல்லாத்துலேயுமே காமிச்சிருப்பாங்க. அதோட இன்வால்வ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. எஸ், அண்ட் தென் ப்ளஸ் வழக்குன்னு சொல்கிற ஒரு டீமன், ஸோ அதோட இன்வால்வ்மெண்ட்டும் வந்து எல்லா படத்துலையுமே வந்துச்சு. இந்த வழக்குன்றது வந்துட்டு ரியலா அப்படின்னு கேட்டா அதை நம்ம அடுத்து இது போக போக பார்ப்போம். இப்போயே சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ஓகே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ரியலா இல்லையான்றதை வந்துட்டு அடுத்த படத்தில் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து சொல்லப்பட வேண்டியது என்னன்னா, அந்த பேரண்ட் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்த 2-3 நாள்லேயே அந்த குழந்தைங்க வந்து சைல்டு அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த நன்னில் வந்துட்டு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆமாம், ஏன்னா இந்த கேஸ் நடந்தது வந்துட்டு 1975. ஆனால் அது நன்னே இல்லை. அதோட ஒரிஜினல் டிராவிங் இதோ